சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாற்றலாம். என் பேர் திருப்பதி. எனக்கு வந்து வீட்டு பிரச்சனை வந்து வேற ஒருத்தர் இடத்துல கொதவு போட்டிருந்தா அது முடியாத போயிடுச்சு. வந்த அம்மாட்ட வந்தேன். 7 நாள் தான் இருக்குது, என்னால் முடியாதுன்னுச்சு. நீ வேணா அம்மா சந்தனைக்கு வந்து 3 நாள் வந்துட்டு போ, 7 நாளையில் 3 நாள் வந்துட்டு போனீங்கன்னா நிறைவேற்றி தரான்னுச்சு. அதே மாதிரி நான் வந்தேன், 3 நாள் தொடர்ந்து வந்தேன். எனக்கு 7ஆவது நாள் பிரச்சனை எல்லாம் முடிச்சு கொடுத்துருச்சு. அதை விட்டு பையனுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்தேன். அம்மாவை நம்பி வந்தேன். நீ போடா, என்னக்கிட்ட வந்துட்டுறா, நீ போடா அப்படின்னுச்சு. எந்த பிரச்சனை ஒரு கேஸு கோர்ட்டு எல்லாமே வந்துருச்சு. எங்கள் பையன் எதுக்குமே போக மாட்டான், யாரு கூடயும் சேர மாட்டான். இருந்தாலும் அப்படி நம்மகிட்ட பிரச்சனைகளை வந்துருச்சு. அம்மா நீ கோர்ட்டு ஏரியா தாண்டாச்சு, நான் உன்னை வந்து நம்பி வந்திருக்கிறேம்மா, நான் எதுக்குமா நான் போவேன் அப்படின்னா. அப்புறம் போட அனுப்பிச்சு நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எனக்கு அந்த பிரச்சனை இல்லாத போயிடுச்சு. திருப்பி எத்தனையோ பிரச்சனை. இப்போ கடையை அம்மா பேரில் தான் கடை வச்சுருக்கிறேன், கோழி கடை, சிக்கன் கடை வச்சுருக்கேன். பணமாடல அம்மா பேரில் தான் வச்சுருக்கிறேன். நல்லா ஓடிட்டு இருக்குது. சில நேரம் நிற்கிது. அங்கே வீட்டிலே ஒரு கல்பரத்தை பற்றி கும்பிடுவோம். அம்மா என்னம்மா அப்படிமா. அப்புறம் 4 நாளைக்கு ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் ஒரு மனை ஒன்று வாங்கி வைக்கிறதுக்கு அவசரம் வாங்கி போட்டேன். அந்த மனை வந்து வைக்கவே இல்லை, நின்றுக்கிட்டு இருக்குது. நான் எல்லாம் இப்போ திருப்பி என்னன்னா கை மாத்தா சரின்ட்டு வாங்கி எனக்கு கட்டின பணம் போச்சுட்டாங்க. கட்டினது போனால் கூட போய்ட்டு 50,000 கழிச்சிட்டு 1 லட்ச ரூபா என்கிட்ட கொடுங்கண்ணா. ஒருத்தர் தர மாட்டேன்னாங்க. கரெக்டாக அம்மாட்ட வேண்டிட்டு வீட்டில் கலப்புறம் போற்றி வச்சுட்டு ஒரே நாள் 16 லட்ச ரூபா பணத்தை பரட்டி அவன் எல்லாம் ஒரு நாள் தான் இருக்குது, கரையும் போக முடியாது, கட்டணம் போச்சுனான். அம்மாட்ட நினச்சி வீட்டில் கலப்புறத்தை பொறுத்து வச்சுட்டு 16 லட்ச ரூபா அப்படியே நான் அகல போகிற போக்கிலே கேட்டேன். எல்லாம் அங்கே 4-2 பவுன் நகையெல்லாம் கொடுத்தாங்க. மறுநாள் காலையிலேயே போய் நான் கரையத்து பண்ணிட்டு வந்துட்டேன். அதை பண்ணிட்டு வந்துட்டு இப்போ அதை என்னை கை மாற்றி விட முடியல. அதனால் அம்மாவை தேடி நான் வந்திருக்கிறேன். இவனுக்கு நம்பிக்கையில் எதுக்கு இவனை கூட்டிகிட்டு வந்தேன்? ஆமாம் என்னை பத்தி உனக்கு தெரியும். என்னால என்ன நல்லது நடந்துக்குதுன்னு கேளு. அவளுக்கு என் பிள்ளைக்கு நல்லது நடந்து வந்தேன், என் பிள்ளைக்கு கேட்டேன், என் பிள்ளைக்கு அம்மா நடத்தி கொடுத்தாங்க. அம்மா செய்ய வேண்டிய மரியாதை வந்து செஞ்சு. என் தங்கச்சி பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, வீட்டுக்கு அடங்கல, எந்த இதுவும் இல்லை. சொல்றேன் கேளு, நீ சொல்ல தேவையில்ல, நான் சொல்றேன். தப்பான தடமடா, தவறான பாதையடா, தவறான பொழப்புல சிக்கில்ல மாட்டி கைக்கு விளங்குடா, ஸ்டேஷனுக்கு போற வழியில பிரச்சனையில நின்னுகிட்டா, இடைஞ்சல்ல மாட்டிக்கிட்டா, தொந்தரவு நடக்குதடா, துன்பமாகுதடா, சேர்க்கையில சேர்ந்தா, கேவலத்துல நின்னா, ஒரு பொண்ணால கெட்ட பேரு, ஒரு பொண்ணால அவமானம் தலைமையில வந்துச்சு. இவனை வாழ்க்கையே போயிடுச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணால ஒரு பொண்ணு தொடுறான், தப்பு பண்றான். அந்த பொண்ணால மன நிம்மதி இருக்கணும். பொண்ணு அந்த பொண்ணால வாழ்க்கை உயரணும். இல்ல அந்த பொண்ணு தப்பான பொண்ணு தான் குடும்பம் அழிஞ்சிடும். அந்த வாழ்க்கை நடக்காது. இவன் தப்பான பொண்ணை தொட்டான், வாழ்க்கை அழிஞ்சிச்சு, வாழ்க்கை நாசானிச்சு, குடும்பம் அழிஞ்சிச்சு, குட்டி சோறா நின்னுச்சு. இன்னைக்கு கதியத்து நிக்கிறான். வாழ்றதா சாவறதா பிரச்சனை நடக்குது. அந்த பொண்ணு யாருன்னு கேளுடா. அவ உன்ன வேணான்ட்டா, நீ அவளை வேணான்னு சொல்லல. அதுதான் விஷயமே. நீ அவளை வேணான்னு சொல்ல, அவதான் உன்ன வேணான்ட்டா. போகும்போது சும்மா போல, பைத்தியக்காரன், இவன் ஒரு சைக்கோ, இவனோட நான் வாழல, இவனோட நான் இல்ல, இவனோட நான் பொழைக்கல, இவன் ஆம்பளையே கிடையாது, இவன் ஒரு பொட்டை மாதிரி, இவனோட நான் இருக்க மாட்டேன், இவனை யாரும் நம்பாதீங்க, இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர்ல எல்லாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இன்னொருத்தங்க கல்யாணம் கொடுக்காத அளவுக்கு, இன்னொருத்தங்க பொண்ணு கொடுக்காத அளவுக்கு திட்டம் போட்டு இடைஞ்சலை பண்ணி ஊர்ல நாயம் போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி குட்டி சோறா வாழ்க்கையே கலங்குதடா. அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிவிட்டு போயிட்டா. உண்மையா பையன் கேட்டுக்கடா. எதுக்கு அவளை சைக்கோன்னு சொல்லி இவ்வளவு பேர் வாங்கி இருக்கிற? எதுக்கு அப்படி ஊரெல்லாம் கேவலப்படுத்திட்டு போனா? என்ன நீ அவளை செஞ்ச? கை நீட்டு. கஞ்சா குடிப்பியா? சாராயம் குடிப்பியா? சந்தேகப்பட்டியா?
அதுதான் உன்னை சைக்கோன்னு சொன்ன காரணம். நீ குடிக்க மாட்டேன்னு தெரியும், நீ கஞ்சா குடிக்க மாட்டேன்னு தெரியும், நீ தப்பான வழியில போக மாட்டேன்னு தெரியும். அவ நிஜமாலுமே தப்பு செஞ்சது உண்மைதான். அவ வேற ஒருத்தவங்கிட்ட போன் பேசினது உண்மைதான். அத நீ கேட்க போய் தான் உன்னை பைத்தியக்காரன்னு பட்டம் கட்டனா. தப்பே செய்யாத தலை குனிஞ்ச, தப்பே செய்யாத அவமானத்தில் நின்ன, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. இப்ப கதற, கண்ணீர் வடிக்கிற, கேவலத்துல நிக்கிற, பட்டது தெரியல, பண்ணையத்துக்கு சரியில்லை, குடும்பமே இழந்து நிக்குது, கோளாரா தவிலிக்குது. சொல்றேன் கேட்டுக்கு, நீ முதல்ல போக வேண்டிய கோவில் தேவதான பட்டியடா. அந்த தேவதான பட்டியில காமாட்சி அம்மன் உட்கார்ந்து இருக்கா. அவ கைலாயத்திலிருந்து வந்தவாடப்பா, சிறு குழந்தையா பிள்ளை மாதிரி அந்த கோயில்ல காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. நீ அங்க போயிட்டு வந்த உடனே உன் வாழ்க்கை மாறி நீ சீரும் செழிப்புமா, பேரும் புகழம்மா, நீ சந்தோஷமா இருப்ப, நிம்மதியான வாழ்க்கை உனக்கு மாத்தி தரண்டா. அவ ஆடுட்டும் பாடுட்டும், அவ அசிங்கமா நிக்கட்டும், அவ குழப்பத்துல நிக்கட்டும், அவ கோளாறுல பண்ணட்டும், அவ என்ன வேணாலும் செய்யட்டும், அத நான் பாத்துக்கிறேன். இடைஞ்சலை தீட்டு, பண்ணைத்தை தீட்டு, அவளை திருப்பி வராத அளவுக்கு அந்த அளவுக்கு நான் வச்சிருக்கிறேன். அவ வர மாட்டா, இடைஞ்சல் எதுவும் கிடைக்காது, தொந்தரவு நடக்காது. இதுக்கு மேல புது வாழ்க்கை அமைச்சு தரேன்டா, நீ கவலைப்பட வேணாம். இது சத்தி வாக்கு, சொன்ன வாக்கு மதுரகாளி தவற மாட்டேன். பைத்தியக்காரனாட்ட ஆயிட்டான். வலிவிடாயா? உன் மகனுக்கு எத்தனை நாள் நல்லது பண்ண? எங்க மகனுக்கு வந்து 1.5 மாசம் நீங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டீங்கம்மா. சவால் விட்டு கல்யாணம் பண்ண சொன்ன மாதிரி நடத்தி கொடுத்தனா இல்லையா? மாந்திரிகம் பண்ணி இருக்கிறான். சரிம்மா. அவன் அம்மாலும் அவன் உறவுக்காரங்களும் சேர்ந்து இவன் எங்கேயுமே வாழக்கூடாது, என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டான், இவனா தூக்கு வச்சுக்கணும், இவனா சாவணும், இவனே ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும்னு சொல்லி வேலைப்பாடு பண்ணிட்டாங்க. முத்தி போச்சு. உயிர் கேட்டு அலமோதுது. வீட்டுல நல்லாதே படுத்துட்டு இருப்பான், அம்மால அடிப்பான், திட்டுவான், கெட்ட வார்த்தை பேசுவான், செவுத்துல போய் குத்திக்கிறான், செவுத்துல குத்திக்கிறான். இதுதான் விஷயம், இதுதான் காரணம். இது வீட்டு வாசல்ல கட்டு. தேவதான பட்டி போயிட்டு வந்துட்டு இந்த கட்டை உடைச்சு தரேன், விளைவிக்கலாம்.